வறண்ட ரேஸ் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு அரசு அதிகாரி ஆனதுக்கு உங்களுடைய சேவை வந்து மக்களுக்கு இன்னி மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய சார்பாக இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ செகண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிச்சீங்க ரேஸில்? திண்டுக்கல் பிரான்ச்சு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் திருச்சி. நீங்கள் படித்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னது சொல்லுவீங்க? ரெகுலராக படிக்கணும். ரெகுலரானா எது? அதாவது கேப் விடாமல் எப்படி சொல்கிறதுனா தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருந்தோம்னா வின் பண்ணிடலாம். ரேஸ்லவே நிறைய கொடுத்தாங்க, அட்வைஸ் நிறைய கொடுத்தாங்க, புக் ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. டெஸ்ட் பேட்ச் நல்லா லாஸ்ட் டைம் நல்லா டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணேன். அதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணால் போதும். வீட்டு சைட்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் இருந்தது? வீட்டு சைடுலேருந்து ஃபுல் சப்போர்ட் வீட்டு சைட்லேருந்து இருந்தது. ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஃபேமிலியுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பாப்பா இருக்குது, 5 years ஆகுது, யூகேஜி படிக்கிறா. அவள் அப்போதைக்கு நான் ஒரு 3 years படிச்சிருக்கேங்க. ரேஸில் நவம்பர் 21 ஜாயின் பண்ணேன். பாப்பா விட்டுட்டு போய் லாங்காக தான் இருந்துச்சு ட்ராவலு, பட் நல்லா இருந்துச்சு. வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க, கொஞ்சம் இருந்துச்சு, பட் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணாங்க. மிஸ் பண்ணாங்க, அதான் இப்போ பாப்பாவை விட்டுட்டு போயிட்டு அந்த ஸ்டேஜில் விட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, அது மிஸ் பண்ணேன். ரொம்ப ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, யார்கிட்டையுமே சிரித்து பேச முடியாது, கான்சன்ட்ரேஷனே இருக்காது. தெரிஞ்சவங்க போனால் கூட கூப்பிட்டு பேச முடியாது. சரி அப்போ பார்த்துக்குவோம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ தனியாக வேர்ல்டில் இருக்க மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் வேலை அப்படின்றதுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் கேட்குறாங்க, என்கிட்டமே நிறைய கேட்குறாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆனால் அப்படியே விட்டுறாங்க, பிரேக் விட்டுறாங்க. அது கொஞ்சம் இடையில விட்டாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே இருந்தோம்னா வின் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுற ஃபாஸ்ட்டை லாஸ்ட் வரையும் காமிச்சோன்னா முடிஞ்சு ஈஸியாக தான். அடுத்து உங்களோட எய்ம் என்ன? குரூப் 2 எழுதியிருக்கோம், மெயின்ஸு ரிசல்ட் பார்த்துட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்து நெக்ஸ்ட்டு. வாழ்த்துக்கள் மேம். ஃபர்தராக உங்களுடைய கெரியரில் இன்னும் பெரிய உயரத்தை அடையணும்னு எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.